ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ரிஷபம் அப்படின்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள் அது ரிஷப ராசி என்பது. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை பார்க்கணும், தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும், நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம உற்றார் உறவினர்கள் நல்லா பார்த்துக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக இருக்கும். ரிஷப ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகக்கூடிய ஆணோ பெண்ணோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குங்க சார்? குழந்தை பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. இயற்கையாகவே அவங்களுக்கு குழந்தை தள்ளி தான் போகும். இவங்களும் அதை பிளான் பண்ணாங்க அப்படின்போது கண்டிப்பாக பெரிய லெவலில் பிரச்சனை வரும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கல்யாணம் ஆனால் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்து இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பிரச்சனை வராது. ஒரு விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷப ராசி என்பது பார்த்திங்கன்னா மேஜராக தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்போ கிடைக்குங்க சார்? எப்படி இருக்குங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க வேலை பார்க்குறது சிறப்பு. வேலை பார்த்தா நல்லா சம்பாதிப்பாங்க. தொழில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா, தொழிலில் வரக்கூடிய பணத்தில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவேன், ஒரு கார் வாங்குவேன், வரக்கூடிய வருவாயை தெரியாமல் எடுத்து அங்கங்கே செலவு பண்ணிடுவாங்க. எந்த துறையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா மேஜரான இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு எது இருக்குன்னா, லேண்டு சம்மந்தமான ப்ராப்பர்ட்டி, வீடு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா சிறப்பாக இருக்கும். முக்கியமாக நிறைய ரிஷபராசி என்பவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் பெரிய அளவில் சம்பாதிக்கிறாங்க. உடல்நலம் அப்படின்னா இந்த பிரச்சனை வரக்கணும் வாய்ப்பு இருக்குன்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த வீனஸ் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போ ரிஷப ராசி நேயர்களுக்கு வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க சார். ரிஷபத்தில் பிறந்தவங்களுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க சார். ரிஷபம் அப்படின்னாவே உழைப்புக்கு பேர் போனவர்கள் அது ரிஷப ராசி என்பது. அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை பார்க்கணும், தொழில் பண்ணணும், சம்பாதிக்கணும், நம்மளுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும், நம்ம உற்றார் உறவினர்கள் நல்லா பார்த்துக்கணும், ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும். இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளாக இருக்கும். மேஜராக பார்த்திங்கன்னா அதுக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களாக இருப்பாங்க. மேஜராக உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு நாள் வேலை இல்லை, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா பைத்தியம் பிடிச்சிரும். அந்த மாதிரி உழைக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி. அது எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி, எல்லா ஃபீல்ட்லேயும் முதன்மையாக அதிக நேரம் வேலை பார்க்குறாங்க யாருன்னு கேட்டால் இந்த ரிஷபராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ரிஷப ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, திருமணம் ஆகக்கூடிய ஆணோ பெண்ணோ சரிங்களா, அவங்க தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க. அதனால் எப்போவுமே இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு என்னென்னா, ஐயோ என் மனைவி என் பேச்சை கேட்க மாட்றாங்களே, என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்றாங்களே அப்படின்ற ஒரு இயற்கையாகவே அவங்களுக்குள்ள ஒரு தனிமையாக இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் எப்பவுமே இருக்கும். அதனாலேயே ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள், பூசல்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். ரிஷப ராசி என்பவர்களுக்கு மேஜராக பார்த்திங்கன்னா, எந்த ராசியை மேட்ச் பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ரிஷப ராசிக்கு மீன ராசி என்பவர்கள் ஒரு சூப்பர் மேட்சிங்காக இருப்பாங்க. அதே போல் ரிஷப ராசி என்பவர்களுக்கு விருச்சக ராசி என்பவர்கள் சூப்பர் மேட்சிங்காக இருப்பாங்க. இந்த 2 ராசி கூட இணையும் போது பார்த்திங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் நிறைய இருக்குது. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குங்க சார்? ரிஷப ராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா, குழந்தை பாக்கியம் சொல்லக்கூடியது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆகணும், முதல்ல கொஞ்சம் பணம் சம்பாதிப்போம், ஒரு வீடு வாங்குவோம், ஒரு கார் வாங்குவோம்னு சொல்லி குழந்தை பாக்கியத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் இருக்குது. நாங்கள் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா, ரிஷப ராசியாக இருக்கேன், முதல்ல குழந்தைய தள்ளி போடாதீங்க. இல்லை சார், லைஃப்லேயே செட்டில் ஆகலை சார், அதுக்குள்ளே நீங்கள் குழந்தைன்னு போயிட்டீங்க, வேறு வழி இல்லை, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஏஜ் ஆகிட்டே இருக்குது, அதனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் குழந்தை கொஞ்சம் லேட்டாக பெற்றுக்கலான்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இவங்க எப்போவுமே குழந்தை பேருன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. இயற்கையாகவே அவங்களுக்கு குழந்தை தள்ளி தான் போகும். இவங்களும் அதை பிளான் பண்ணாங்க அப்படின்போது கண்டிப்பாக பெரிய லெவலில் பிரச்சனை வரும். அந்த மாதிரி இல்லாமல் அவங்க கல்யாணம் ஆனால் குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்து இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும், பிரச்சனை வராது. ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் அமைப்பு அப்படிங்கிறது எப்போ கிடைக்குங்க சார்? எப்படி இருக்குங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்காரங்க வேலை பார்க்குறது சிறப்பு. வேலை பார்த்தா நல்லா சம்பாதிப்பாங்க. தொழில் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா, தொழிலில் வரக்கூடிய பணத்தில் நான் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவேன், ஒரு கார் வாங்குவேன், எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக ஏதாவது செய்யணும், எங்கள் அண்ணன் கஷ்டப்படுறான் அவனுக்காக ஏதாவது செய்யணும், எங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஒன்றுமே சரியாக வாழாமல் இருக்கான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு வரக்கூடிய வருவாயை தெரியாமல் எடுத்து அங்கங்கே செலவு பண்ணிடுவாங்க.
அப்ப என்ன ஆகும்? கடைசியில அந்த பணம் திருப்பி வராது. அதனால பிசினஸ்ல நெறைய நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அன்பர்கள் இந்த ரிஷப ராசி. அதனால மேஜரா பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வேலைக்கு போறது சிறப்பு. வேலை செய்யும்போது பெரிய லெவல்ல நல்ல பொசிஷன்ல நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர்கள் இந்த ரிஷப ராசி அன்பர்கள். ரிஷபராசி நேயர்கள் வந்து வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு வேலை எப்படி இருக்கும்? எந்த துறை சார்ந்து அவங்க ஜெயிக்க முடியுங்க சார்? ரிஷப ராசி அன்பர்களுக்கு என்னன்னா, முதல்ல எல்லா வேலையும் செட் ஆகும். காரணம் என்னன்னா, ஒருத்தர் வந்து 10 மணி நேரம் உழைக்கிறாரு. ஆனா ரிஷப ராசிக்காரங்க 12 மணி நேரம் உழைப்பாங்க. அப்ப எந்த ராசி அன்பர்கள வச்சுப்பாங்க அப்படின்னு கேட்டா, ரிஷப ராசி அன்பர்கள் தான் பிரிஃபரன்ஸ் குடுப்பாங்க. எல்லா முதலாளிக்கும் யார பிடிக்கும்? அதிகமா வேலை செய்யக்கூடிய நபர தான் பிடிக்கும். அதுபோல அந்த ரிஷப ராசி என்பது எந்த துறையில இருந்தாலும் சரி, அதிகமாக தன்னுடைய முக்கியத்துவத்த காட்டுவாங்க. அவங்களுடைய வேலை அமைப்ப காமிக்கும்போது என்னன்னா, எல்லா துறையிலயும் ரிஷப ராசி என்பவர்கள் ஒரு நல்ல ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா, ஒரு மேனேஜர் லெவல்ல இருப்பதற்கான வாய்ப்பு எப்பவுமே இருக்கும். ரிஷபராசி நேயர்கள் ஒரு விஷயங்கள்ல வந்து கவனமா இருக்கணும்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷப ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா, மேஜரா ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாது. அதேமாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பண்ணக்கூடிய உதவிகள அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணலாம். இவங்களா போய் நான் அத பண்றேன், இத பண்றேன்னு கண்டிப்பா பண்ணிட்டு, கடைசில பார்த்தீங்கன்னா, நான் கஷ்டப்படும்போது அவங்க ஹெல்ப் பண்ணல. நான் அம்மாக்கு அப்படிலாம் பண்ணேன். கடைசில அம்மா தம்பி பேச்ச கேட்குறாங்க. அப்பாவுக்கு அவ்வளோலாம் உதவி பண்ணேன். கடைசில அப்பா எனக்கு சொத்து குடுக்கல. இந்த மாரி பிரச்சனைகள சந்திக்கக்கூடிய ராசி என்பது ரிஷப ராசி. அதனால காசு வரும்போது சேமிப்பு செய்றது நல்லது. தேவையில்லாத செலவுகள் பண்ணாம இருந்தாங்கன்னா சேஃபா இருப்பாங்க. ரிஷபராசி நேயர்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் வந்து கவனமா இருக்கணும்னு சொன்னீங்க சார். எந்த துறையில அவங்க இன்வெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்க சார்? ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேஜரான இன்வெஸ்ட்மென்ட் அவங்களுக்கு எது இருக்கும்னா, லேண்ட் சம்மந்தமான ப்ராப்பர்ட்டி, வீடு சம்மந்தமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்கன்னா சிறப்பா இருக்கும். முக்கியமா நெறைய ரிஷப ராசி அன்பர்கள் ஷேர் மார்க்கெட்ல பெரிய அளவுல சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஜாதகத்த பார்த்துட்டு பண்றவங்க நல்லா இருக்காங்க. சில பேருக்கு பாதிப்பு வருது, இல்லாமலாம் இல்ல. ஆனா மேஜரா ஷேர் மார்க்கெட்ல அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இருக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு எந்த ராசியினர் எதிரிகளா இருக்க வாய்ப்பு இருக்குங்க சார்? ரிஷப ராசி அன்பர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா, துலா ராசி அன்பர்களும், தனுசு ராசி அன்பர்களும். இந்த 2 ராசி அன்பர்களும் ரிஷப ராசிக்கு எப்பவுமே பிரச்சனைய குடுப்பாங்க. ஆனா நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போதே முதல்ல டிசைட் பண்ணலாம். இவங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வகையில சண்டை வரப்போது. 2 பேருக்கும் ஏதாவது ஒரு வகையில ஏமாற்றம் வரப்போது. அதனால நாளைக்கு சண்டை போட போறாங்கன்னு முதல்லயே சொல்லலாம். அந்த மாரி ஒரு அமைப்பு இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இவங்களா போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸ சூஸ் பண்ணி கடைசியில ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 2 ராசி அன்பர்களா அதிக பாசிபிலிட்டி அதிகம். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு உடல்நலம் அப்படின்னா இந்த பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷப ராசி அன்பர்களுக்கு உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணு, காது, மூக்கு இது சம்பந்தமான பாதிப்புகள் வரும். அதேமாரி கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் எப்பவுமே ஒரு இயற்கையா வரும். அது முக்கியமா பெண்களா இருக்காங்க அப்படின்னா, தைராய்டு ப்ராப்ளம் கண்டிப்பா வரும். அதனால நெறைய பேருக்கு குழந்தை பேரை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு. அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ரிஷபராசி நேயர்களுக்கு லக்கி நம்பர்னா என்னவா இருக்குங்க சார்? ரிஷப ராசிக்கு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 5ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். அதேபோல 8ஆம் எண்ணை பயன்படுத்தலாம். 5ஆம் தேதி இந்த மாரி 5 வரக்கூடிய கூட்டுத்தொகை வரக்கூடிய எண்கள் எல்லாமே பயன்படுத்தும்போது, வாழ்க்கையில பெரிய லெவல்ல வெற்றி பெற முடியும். ரிஷபராசி நேயருக்கு லக்கி கலர்னா என்ன சொல்லலாங்க சார்? லக்கி கலர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க பச்சை நிறத்தை பயன்படுத்துவர் மிக மிக சிறப்பு. இவங்க ஒண்ணுமே இல்ல. சாதாரணமா ஒரு பச்சை கலர் கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டு, இவங்க ரெகுலரா யூஸ் பண்ணாங்கனாவே வாழ்க்கையில மிகப்பெரிய உச்சத்த அடைய முடியும். ரிஷபராசி நேயர்களுக்கு ஜெம்ஸ்டோன்ஸ் எதானா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷப ராசி என்பதுக்கு ஜெனரலா ஜெம்ஸ்டோன் சொல்றோம் அப்படின்னா, மரகத பச்சைய பயன்படுத்தலாம். கிரீன் எமரால்டுன்னு சொல்லுவாங்க. அத பயன்படுத்தலாம். அத மட்டும் அவங்க ஜாதகத்த பார்த்துட்டு, அத யூஸ் பண்ணிக்கிறதா வேணாமான்னு பார்த்துக்கிறது சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள் கட்டாயம் செல்ல வேண்டிய கோயில்னா என்ன சொல்லலாங்க சார்? ரிஷப ராசி என்பவர்கள் கண்டிப்பா செல்லக்கூடிய கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, காஞ்சி காமாட்சிய போய் பிரார்த்தனை பண்ணலாம். அவங்க காஞ்சியில இருக்கக்கூடிய அந்த காமாட்சிய போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா, வாழ்க்கையில அவங்க அனுபவிக்க முடியாத ஒரு செல்வ நிலையை அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு உறுதியா உண்டு. ரிஷபராசி நேயர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி சார். வணக்கம் சார்.